இலங்கையிலும் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கனமழை மற்றும் நிலச்சரிவு காரணமாக 28 பேர் உயிரிழந்துள்ளனர். என்ன காரணம் என்பது குறித்த கூடுதல் விவரங்களை அங்கிருக்கும் செய்தியாளர் ரஞ்சன் அருண் பிரசாத்திடம் கேட்கலாம். ரஞ்சன் அருண் பிரசாத், தற்போது இலங்கையில் ஏற்பட்டுள்ள மழை வெள்ளத்தினால் என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? நிலச்சரிவு எங்கே ஏற்பட்டது? வணக்கம். உண்மையிலே நேற்றிரவு மத்திய மலைநாட்டின் கேகாலை என்ற பிரதேசத்தில் பாரிய நிலச்சரிவு ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. இது கேகாலையின் அரநாயக்க மற்றும் முலுத்கோபிட்டிய ஆகிய பகுதிகளில் தான் இந்த இருவேறு மண் சரிவுகள் ஏற்பட்டிருந்தன. அரநாயக்க பகுதியில் 3 கிராமங்கள் முற்றாக மண்ணுக்குள் புதையுண்டுள்ளதை அறியக்கூடியதாக இருக்கின்றது. இந்த 3 கிராமங்களிலும் சுமார் 400க்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்து வந்துள்ளதாகவும் அவர்களில் 400 பேர் பாதுகாப்பான முறையில் ஏற்கனவே மீட்கப்பட்டுள்ளனர். அதே போன்று மண் சரிவு ஏற்பட்டதன் பின்னர் 80 பேர் வரை மீட்கப்பட்டிருந்தனர். மேலும் எத்தனை பேர் புதையுண்டிருக்கின்றார்கள் என்பது குறித்து சரியான தகவல்களை திரட்டிக் கொள்ள முடியாத சூழ்நிலையில் அதிகாரிகள் மிகுந்த சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றார்கள். இதே போன்று இன்று காலை அந்த பகுதியில் ஏற்பட்டுள்ள மழையினால் மீட்பு பணிகளை முன்னெடுக்க பாரிய சிரமங்களை மீட்பு பணியாளர்கள் எதிர்கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்காக பெல் 212 ரக விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர்களும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று ராணுவத்தினர் 200க்கும் மேற்பட்ட ராணுவத்தினர் கடமைகளில் ஈடுபட்டு மீட்பு பணிகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். இதுவரை அரநாயக்க பகுதியிலிருந்து 14 சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. இதே போன்று முலுத்கோபிட்டிய பகுதியில் இன்று அதிகாலை ஏற்பட்ட பாரிய மண் சரிவினால் 17 பேர் காணாமல் போயிருந்தார்கள். இந்த 17 பேரில் 3 பேரின் சடலங்கள் இதுவரை மீட்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்தும் அந்த பகுதியிலும் ராணுவத்தினர் அனுப்பி வைக்கப்பட்டு மீட்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ரஞ்சன் அருண் பிரசாத், இலங்கையில என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, மீட்பு நடவடிக்கைகள் என்னென்ன மேற்கொள்ளப்பட்டு வருதுன்னு விவரமா சொல்லியிருக்கீங்க. தற்போது இலங்கை வானிலை ஆய்வு மையம் தொடர்ந்து கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கா? என்னென்ன வகையான வானிலை அங்கு நிலவுன்ற தகவல் வெளியிட்டிருக்கு? குறிப்பாக இந்த ஏற்பட்ட தாளமுக்கம், இலங்கையின் கிழக்கு பகுதி ஏற்பட்ட தாளமுக்கம் அது நாட்டிற்குள் பிரவேசித்தமையினால் இந்த இவ்வாறான பாரிய ஒரு காலநிலை மாற்றம் ஏற்பட்டிருந்ததாகத்தான் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்திருந்தது. இந்த காலநிலை, இந்த தாளமுக்கமானது தற்போது தமிழகத்தை நோக்கி நகர்ந்திருக்கின்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. மழையுடன் கூடிய வானிலை கொழும்பு பகுதிகளை நோக்கும் போது குறைவடைந்த போதிலும் மத்திய மலைநாட்டில் இன்னும் அந்த வானிலை நிலவி வருகின்றதை வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்திருக்கின்றது. இதே போன்று பல பகுதிகளில் மண் சரிவு மாத்திரமன்றி வெள்ளப்பெருக்குகளும் பதிவாகி இருக்கின்றன. குறிப்பாக பாடசாலைகள், மேல் மாகாணம், மத்திய மாகாணம், அதே போன்று வடமேல் மாகாணங்கள் பாடசாலைகள் 2 தினங்களுக்கு மூடப்பட்டிருக்கின்றன. இவ்வாறான ஒரு பெரும் சிரமங்களுக்கு மத்தியில் தான் மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். இன்றைய தினமும் மப்பும் மந்தாரமான ஒரு வானிலை காணப்படுகின்றது கொழும்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில். அதே போன்று கேகாலை மாவட்டத்தில் தற்போது சற்று நேரத்திற்கு முன்னர் சற்று மழையுடன் கூடிய வானிலை நிலவியதாக அறிய கிடைக்கின்றது. ரஞ்சன் அருண் பிரசாத், ஏற்கனவே மலையக பிரதேசங்கள் மதுளை, நுவோலியா போன்ற இடங்கள்ல இந்த மாதிரியான மண் சரிவு என்பது இந்த மாதிரியான சூழல் நிலவும் போது, வானிலையில மழை பெய்யும் போது இந்த சூழல்ல அடிக்கடி நிகழும் ஒரு நிகழ்வா இருக்கு. இதனை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஏதாவது பின்பற்ற வாய்ப்பு இருக்கா? நிர்வாகம் என்னென்ன செய்து வருகிறார்கள்? இல்ல, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஏற்கனவே விடுக்கப்பட்டிருக்கின்றன. எனினும் மக்களுக்கு வேறு இடங்களுக்கு சென்று வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. காரணம் என்ன? லட்சக்கணக்கான மலையக மக்கள், தோட்ட தொழிலாளர்கள், இந்திய வம்சாவளி மக்கள் அந்த பகுதியில் வாழ்ந்து வருகின்றார்கள். அவர்கள் அடிப்படையாக அவர்களது வாழ்வாதாரமாக தேயிலை தொழில் காணப்படுகின்றது. தேயிலை தொழில் மலையகத்திலேயே தேயிலை செழிப்பாக வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றன. அந்த மக்கள் அதே பிரதேசத்தில் வாழக்கூடிய ஒரு துர்ப்பாக்கிய நிலையை எதிர்கொண்டிருக்கின்றார்கள். இந்த மக்கள் குறிப்பாக மலையும் மலை சார்ந்த பகுதிகளில் தான் வாழ்ந்து வருகின்றார்கள். அதனால் இவர்களை மாற்று இடங்களுக்கு அனுப்பி வைப்பதற்கான ஒரு நிலைமை அரசாங்கத்திற்கும் இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. எனினும் தற்போது ஆட்சிக்கு வந்துள்ள அரசாங்கம் மாற்று திட்டங்களை அறிவித்திருக்கின்றது. இவ்வாறான லயன் குடியிருப்புகள், அதாவது தொடர் குடியிருப்புகளை இல்லாது செய்து மலை பாங்கற்ற பிரதேசங்களில் தனி வீடுகளை அமைத்துக் கொடுக்கும் திட்டங்களை ஆரம்பித்திருக்கின்றன. எனினும் அதுவும் எவ்வளவு தூரம் சாத்தியமாகும் என்று தெரியவில்லை. ஏனென்றால் அதுவும் மலையும் மலை சார்ந்த பிரதேசங்களாகத்தான் அமைந்திருக்கின்றன. மண் சரிவுகள் ஏற்படும் என்ற முன்னெச்சரிக்கைகள் கட்டட ஆய்வு நிலையங்களினால் அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் இந்த மக்கள் திடீரென வேறு இடங்களுக்கு செல்ல முடியாத ஒரு சூழல் காணப்படுகின்றது. திடீரென ஏற்படும் வானிலை மாற்றம், அதனால் ஏற்படுகின்ற மண் சரிவுகள் திடீரென
ஏற்படுகின்றன. அதனால் மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். அரசாங்கமும் இதற்கு பல்வேறு திட்டங்களை முன்வைத்திருந்த போதிலும் அதனை நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு சூழல் காணப்படுகின்றது. ரஞ்சன் அருண் பிரசாத், மலையக பிரதேசங்கள் குறிப்பா இலங்கையோட மத்திய பகுதிகளில் மண் சரிவு, இந்த கனமழை வெள்ள பாதிப்புகள் அதிகம் ஏற்பட்டிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கீங்க. அங்க இருக்கிற மக்கள் இடமாற்றம் செய்யப்படுவதிலையும் சிக்கல்கள் நீடிப்பதா சொல்லியிருக்கீங்க. அங்க இருக்கிற மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க? இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தவிர்த்து உணவு, குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகள் அவங்களுக்கு கிடைக்குதா? வேற என்ன எதிர்பார்ப்புகள் அவங்ககிட்ட இருக்கு? ஆமா, என்னன்னா அவங்களுக்கான அனைத்து அடிப்படை வசதிகள் இப்போ தேவையான அவ்வளவு வசதிகளையும் அரசாங்கம் செய்து கொடுத்திருக்காங்க. அதே போன்று ராணுவத்தினர், இலங்கை ராணுவம் தான் அனைத்து மீட்பு பணிகளையும் முன்னெடுத்திருக்கின்றது. அதே போன்று அவர்களுக்கான சமைத்த உணவு, உடைகள், அதே போன்று தங்குவதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் ராணுவத்தினர் முன்னின்று செயற்படுத்தி வருகின்றார்கள். இந்த மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று அந்த தற்காலிகமாக 80க்கும் மேற்பட்ட தற்காலிக முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன பாதிக்கப்பட்ட பிரதேசங்களில். நேற்றைய தினம் ஏற்பட்ட மண் சரிவு, மலையகத்தில் ஏற்பட்ட மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்கள் அரணாயக பகுதியில் உள்ள பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்து அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இலங்கை ராணுவம் செய்து வருகின்றது. அதே போன்று அவர்களுக்கு என்னென்ன தேவையான உதவிகள் செய்ய வேண்டும் என அவர்கள் கோருகின்றார்களோ அதனை உடனடியாக செய்யுமாறும் ஜனாதிபதி பணிப்புரை விடுத்திருக்கின்றார். அதே போன்று அதிகாரிகள் அந்த பகுதிகளுக்கு சென்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்னென்ன உதவிகள் தேவை என உடனுக்குடன் அறிவிக்க முடியும் என கூறப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதியுடன் உடனடியாக தொடர்பு கொண்டு பேசக்கூடிய ஒரு ஜனாதிபதிக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு தொலைபேசி இலக்கமும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதனால் ஜனாதிபதி நேரடி கண்காணிப்பின் கீழ் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதனால் அதிகாரிகள் ஜனாதிபதியின் உத்தரவிற்கு அமைய, நேரடி உத்தரவிற்கு அமைய மிகவும் மும்முரமாக பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இலங்கை ராணுவம் உள்ளிட்ட பாதுகாப்பு தரப்பினர் மும்முரமாக செய்து வருகின்றனர்.